வெல்கம் டு தமிழ் ஜாய். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். மீண்டும் T20 போட்டிகளில் தல தோனி தேர்வாகியுள்ளது. இதனால்தான் இந்திய அணி தேர்வுக்குழு தலைவர் கொடுத்த அதிரடி விளக்கம். அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் வாங்க. நடந்து முடிந்த வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடர்களில் அதிரடியாக கலட்டிவிடப்பட்ட நம்ம தல தோனி அடுத்து வரும் நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் மீண்டும் தேர்வாகியுள்ளார். இதனால் தல தோனி உள்பட அவரது ரசிகர்களும் உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கின்றனர். மேலும் தல தோனி மீண்டும் T20 போட்டிகளில் தேர்வானதை பற்றி இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல தினேஷ் கார்த்திக் மற்றும் ரிஷப் பண்டிற்கு வாய்ப்பளிப்பதற்காகவே கடந்த 2 T20 தொடர்களில் தோனியை தவிர்த்திருந்தோம். ஆனால் அவர்கள் இருவரும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாததால் மீண்டும் தோனியின் இடம் தோனிக்கே கிடைத்துவிட்டது என்றும், அது மட்டுமில்லாமல் உலகக்கோப்பையும் நெருங்குவதால் இனிமேலும் மற்றவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் மாற்று வீரர்கள் சிலரை முயற்சி செய்து பார்த்தோமே தவிர தல தோனியை எப்போதுமே அணியில் இருந்து ஓரம் கட்டுவது எங்களது நோக்கமல்ல என்று கூறி முடித்தார் MSK பிரசாத். சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் தல தோனி தேர்வானதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.